மதுரை மேயர் வந்து ஒரு சூப்பரான ஒரு திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமே நீங்க பெட்ஸ் வளர்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து கட்டணம் வசூலிப்பாங்களாமா. அதாவது ஆடுக்கு வந்து ரூ. 150, மாடுக்கு ரூ. 500, அப்புறம் பறவைக்கு ரூ. 500, குதிரைக்கு வந்து ரூ. 750, பூனை, அப்புறம் நாய் இதெல்லாம் வளர்த்தீங்கன்னா, அதாவது குதிரை, நாய், பூனை இது 3க்குமே வந்து ரூ. 750 மாசம் மாசம் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன மாரி திட்டம்னே தெரியல. ஏன்னா, இந்த ரூல்ஸ் வந்து மதுரைக்கு மட்டும் தான் செட் ஆகுமா? இல்ல அ ஃபுல் தமிழ்நாடுக்குமே இது வந்து அப்ளை பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு மதுரையில மட்டும் இந்த மேயர் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருக்காங்க. இத வந்து எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்ல தெரிய வரும். இப்போதைக்கு இனிஷியலா அனௌன்ஸ்மென்ட் மட்டும் விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்மறையான கமெண்ட்ஸ் எல்லாம் நெறைய போட்டுருக்காங்க. ஆல்ரெடி ட்விட்டர்லயும் சரி, யூடியூப்லயும் சரி, இப்ப தந்தி டிவி தான் அந்த நியூஸ் வந்து போட்டிருந்தாங்க. அது கீழயே நீங்க கமெண்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கழுவி ஊத்திருக்காங்க. ஏன்னா, இது வந்து ஒரு பேஸ்லெஸ்ஸான ஒரு ரூல் இது. இது எதுக்கு இப்படிப்பட்ட ரூல்ஸ்ன்னு தெரியல. ஏன்னா, இங்க அவன் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம சுத்திட்டு இருக்கான். நெறைய பேர் கடன்ல இருக்காங்க. இஎம்ஐல எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. அது போதாது இத வேற குடுத்துட்டு இருப்பாங்களா? இத நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாரி நெறைய கடன்ல இருக்கிறவங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க தான் வந்து மிருகத்து மேல அதாவது பெட்ஸ் மேல ஒரு நல்ல ஒரு லவ்வோட வளர்ப்பாங்க. என்னதான் அவங்க கஷ்டப்பட்டாலும், நான் அந்த பெட்ஸ் வந்து நல்லா சாப்பிடணும். நாயோ, பூனையோ ஏதோ அவங்க வளர்க்குற ஒரு பாசமான ஒரு நாய் வந்து கண்டிப்பா நல்லா சாப்பிடணும்னு நெனைப்பாங்க. இப்ப அந்த சாப்பாடு அவங்க போடுறதுக்கே யோசிப்பாங்க. ஏன்னா, இப்ப ரூ. 750 இது மாசம் மாசம் போகுது. இத வேற எதுக்கு நான் வளர்த்துட்டு இருக்கணும்? பேசாம ரோட்ல தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவாங்க. அந்த ஒரு ரிஸ்க் இருக்கு. ஏன்னா, இந்த ரூல் எந்த வகையிலுமே வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்க போறதில்ல. ஒரு பெட்ஸ் அதாவது நாய்க்கோ, பூனைக்கோ, குதிரைக்கோ, மாடுக்கோ எதுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க போறது கிடையாது. இப்போ மாடுகள்னா வைங்களேன், அத வச்சு நல்லா பால் பிசினஸ் பண்றாங்க. அதுல இந்த வருமானத்திலிருந்து வேணா வசூலிக்கலாமே தவிர்த்து, இப்ப மாட வச்சு அவங்க பிசினஸே பண்ணலன்னா, அத எப்படி நீங்க வசூலிக்க முடியும்? அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதே மாரி நாய். இந்த உலகத்திலேயே வந்து அதுவும் உலகத்திலேன்னு சொல்ல முடியாது. இந்தியா, அப்புறம் இந்த ஏசியன் கன்ட்ரீஸ்ல இந்த புவர் கன்ட்ரீஸ்ல இருக்கலாம். அங்கெல்லாம் வாழ்ற நாய் வந்து இருக்கிறதுலயே அந்த அந்த நாய்ங்கலாம் தான் வந்து கொடுமையான வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, அவங்களுக்கு வந்து சரியான சாப்பாடு கிடைக்காது. அடிச்சு தொரத்துவாங்க. நாய்ங்க மட்டும் சொல்றேன். பூனைங்க கூட வந்து எப்படியும் வீடு வீடு தாவி, காம்பவுண்ட் தாவி பல்லிய அடிச்சு சாப்பிட்டுக்கும். அது பிரச்சனை கிடையாது. ஆனா, தண்ணி கூட குடிச்சுக்கும் பூனைங்க. ஆனா நாய்களுக்கு தண்ணியே வைக்க மாட்டாங்க சம்மர் சீசன்ல. இந்த சம்மர் சீசன் இன்னும் 2 மாசத்துல வரப்போகுது. அ மார்ச், ஏப்ரல், மேல வந்து இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலயே கஷ்டத்த அனுபவிக்க போற ஒரே உயிரினம் வந்து நம்ம ஊரு தெருநாய்ங்க தான். அவ்வளோ கஷ்டத்த அனுபவிக்கும். ஏன்னா, சாப்பிடறதுக்கு சாப்பாடு மோஸ்ட்லி போட மாட்டாங்க. எல்லாருமே போட மாட்டாங்க. ஒரு சில பேர் பிஸ்கட் வாங்கி போடுவாங்க. அது பிஸ்கட் வந்து அதுக்கு ஹெல்த்தியும் கிடையாது. மேரிகோல்ட் பிஸ்கட் வேணா ஓரளவுக்கு ஹெல்த்தியா இருக்கலாம். ஆனா, மத்த எந்த ஒரு பிஸ்கட்டுமே வந்து அதுங்களுக்கு வந்து ஹெல்த்தி கிடையாது. அதுங்களுக்கு டயபிட்டிஸ் வந்துரும். அதுனால வெயிட் லாஸ் ஆயிரும். அப்புறம் வந்து ஹெல்த்தே இல்லாம போயிரும் பிஸ்கட் போடுறதுனால. அது அது அந்த அவேர்னஸே இல்லாம நெறைய பேர் போட்டுருக்காங்க நாய்களுக்கு. அதுங்களுக்கு அதனால ஒரு மெடிக்கல் இது அஃபெக்ட் அது மூலமா தண்ணி சுத்தமா கிடைக்கவே கிடைக்காது. நம்மளுக்கே கிடைக்காது. அப்ப வந்து என்ன பண்ணுவோம்? அதுகளுக்கும் போட மாட்டோம். நாய்களுக்கும் போட மாட்டோம். அப்ப வந்து என்னதான் பண்ணும்? அட்லீஸ்ட் இப்போ வீட்ல வளர்த்துட்டு இருக்காங்க. நாட்டு நாயெல்லாம் வீட்ல வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க இந்த மாரி ஒரு நியூஸ பார்த்தாங்கன்னா, அவங்களோட மைண்ட் செட் எங்க போகும்னா, இந்த நாய் எதுக்கு இப்ப நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தி, ரூ. 750 மாசம் மாசம் குடுத்து, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? பேசாம தொரத்தி விட்டுறலாம். ரோட்டோரமா போட்டோம்னு சொல்லிட்டு, வீட்ல ஆல்ரெடி ஆல்ரெடி நல்லா வீட்ல வளர்ந்துட்டு இருக்க நல்லா சாப்பிட்டு, தண்ணி குடிச்சு வளர்ந்துட்டு இருக்கிற நாயவே இப்போ வந்து தெருவுல தள்ளி விடுற அளவுக்கான ஒரு ரூல்ஸ் தான் இந்த ரூல்ஸ் இது. ரொம்ப மோசமான ரூல்ஸ் இது. ஏன் வந்து இத கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு தெரியல. நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அவன் வறுமையில இருக்கான். கரண்ட் பில் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் இஎம்ஐல ஓட்டிட்டு இருக்கான். ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு ஓட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தி, அவன் பாசமா வளர்க்குற நாய்க்கு வந்து இவன் வந்து ரூ. 750 குடுத்து தான் வளர்க்கணும்னா, இது வந்து என்ன மாரி ஒரு லாஜிக்னே தெரியல. ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறவங்க யாரும் அதனால வந்து இன்கம் ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு வளர்க்கறது கிடையாது. அவங்க ஒரு பாசத்தினால தான் வளர்க்குறாங்க. அவங்க ஒரு டிப்ரஷன்ல இருந்திருப்பாங்க. இந்த டிப்ரஷன்ல இருந்து ரிலீவ் ஆகுறதுக்கு கண்டிப்பா ஒரு பெட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும் எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு. இந்த பெட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வாழ்வுல வந்து ரொம்ப அட்டாச் ஆன ஒரு விஷயம் அது. அத வந்து எதுக்கு நம்ம காசு குடுத்து வாங்கணும்? அது வந்து இயற்கையாவே நம்மளுக்கு குடுத்த ஒரு வரம் அது. டாக்ஸஸ் ஆன் பெட்ஸ் அப்படின்னு போட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதே வந்து ஒரு அபத்தமான ஒரு விஷயமா தான் தெரியுது. இது எதனால இந்த மாரி இது போடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது பெட்ஸ் பிடிக்காதவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாயெல்லாம் வந்துட்டு வருது. நிம்மதியா வண்டியில போ முடியல, டூ வீலர்ல போ முடியல, இடையில பூந்துருது இந்த மாரிலாம் சொல்றாங்க. இதையெல்லாம் வந்து யார் பார்க்கணும்னா, அதையுமே கவர்மெண்ட் தான் பார்க்கணும். கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு சும்மா ஓபி மட்டும் தான் அடிக்கிறாங்களே தவிர, அந்த ஒரு தெருநாய்கள வந்து என்னைக்குமே சீரமைக்கிற பணியில இருக்கிறதே கிடையாது. அது ஒரு சில ஏரியால மட்டும் இல்ல. எல்லா ஏரியாலயுமே இருக்கு. என் ஏரியாலயுமே வந்து நெறைய நாய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து ஒரு நாய நான் பார்த்தேன். என் வீட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும் அந்த நாயி. அ பார்த்த அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மிரண்டுட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உடம்பு ஃபுல்லா வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. தோல் வியாதியா என்னன்னு தெரியல. அது வந்து
அது பார்க்கறதுக்கு அவ்வளோ கொடூரமா இருக்கு. அது எல்லாரையும் பார்த்து பயந்து ஓடுது. அந்த அளவுக்கு வந்து மைண்ட் அளவுல வந்து அது ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது எந்த அளவுக்கு ஒரு வலிய வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இமேஜினே பண்ண முடியல. அந்த ஃபோட்டோலாம் நான் உங்களுக்கு போடுறேன். அந்த போட்டு அத நீங்க பார்த்தீங்கன்னா வீடியோவும் எடுத்து வச்சிருக்கேன். அத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நான் வந்து பாசமா அத கூப்பிட்டேன். சரி பிஸ்கட்டாச்சும் வாங்கி போடலாம்னு சொல்லி கூப்பிட்டேன். அதுக்கு கூட அது பயப்படுது. பிஸ்கட் கூட வேண்டாம் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போற மாரி அது போகுது. அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து இத வந்து நான் ட்விட்டர்ல கூட நான் போட்டு கேட்டிருந்தேன். இந்த மாரி கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ற மாரி தெரியல. இப்படிதான் இருக்கு. ஆல்ரெடி இருக்கிற நாயே அங்க பாத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப வீட்ல இருக்கிற நாயும் தொரத்தி விட்டாங்கன்னு வைங்க, வளர்க்குறவங்க இந்த மாரி காசு கேட்கறாங்கன்ட்டு. அத என்ன பண்ணுவீங்க? இந்த ரூல் வந்து இங்க மட்டும் இங்க இப்பதான் வந்திருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னு நினைக்கிறேன். அதே மாரி பாத்தீங்கன்னா, இது வந்து எங்க ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சிம்ப்ளா அப்படிங்கிற ஒரு நார்த் இந்தியன் டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். அங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அங்க இம்ப்ளிமெண்ட்ல இருக்கு இப்பவும். அதாவது அங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க எங்கேயாச்சும் பரவாயில்ல பெட்ஸுக்கு ஏத்த மாரி. அதாவது நாய்க்குன்னா வந்து ரூ. 750, மாடுக்குன்னா ரூ. 500, ஆடுக்குன்னா ரூ. 150. அங்க வந்து பேஸாவே வந்து ரூ. 500 வச்சிருக்காங்க எல்லா பெட்டுக்குமே. அந்த மாரி ரூல்ஸ் அங்க போட்டிருக்காங்க. அங்க பார்த்தா இவங்க காப்பி அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு ரூல். இதெல்லாம் வந்து எப்படி வந்து மக்கள் எடுத்துப்பாங்கன்னு தெரியல. நிறைய பேருக்கு தெரியல. பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இத படிச்சாங்களா? இன்னும் என்னன்னே தெரியல. அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சா? இல்லாட்டி அவங்க எதுவும் வீடியோவே போடல இது வரைக்கும். இன்கேஸ் இது வந்து போட்டாங்கன்னா தான் கொஞ்சம் வைட் அளவில் ரீச் இருக்கும். அப்பதான் வந்து மக்களுக்கு போய் சேரும். இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி. அப்பதான் வந்து ரொம்ப சிவியரா பேச ஆரம்பிப்பாங்க. ஜல்லிக்கட்டுல எந்த அளவுக்கு ஒரு மாஸ் கேதரிங் இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூவா அது மாறும். ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. தெரியாம இருக்கிற வரைக்கும் இது அங்கேயே தான் இருக்கும். எப்போ இந்த கட்டணத்தெல்லாம் வசூலிக்க ஆரம்பிக்கிறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அப்பதான் வந்து இது வந்து பூதாகரமா வெடிக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி மக்களுக்கு தேவையான பேசிக்ஸான ஒரு நெசசிட்டியே அவங்களால வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. நீட்டான ஒரு ரோடே இருக்கிறது கிடையாது. டெய்லியும் ஒரு 25 கிலோமீட்டர் இங்கேருந்து நான் ஆஃபீஸ் போயிட்டு அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு. அந்த 50 கிலோமீட்டர்ஸ்ல வந்து 45 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து நான் மகா மட்டமான ரோட்ல தான் ஓட்ட வேண்டியதா இருக்கு. குண்டும் குழியுமா ஓடி வண்டி டேமேஜ் ஆகி அதுக்கு ஏகப்பட்ட சர்வீஸ் பண்ணி நமக்கு பேக் பெயின் ஆகி இப்படிதான் இருக்கு. ரோடே உருப்படி இல்லை. ஆனா அதுக்கு அத்தனை டேக்ஸ் வாங்குறீங்க. அதே மாதிரி தான் இதுக்கும் டேக்ஸை போட்டு தள்ளிடுறீங்க. ரோட்ல இருக்கிற நாயங்களும் பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க. அதுங்களையும் வந்து கருத்தடை பண்ணி விட மாட்டேங்கிறீங்க. குடும்ப கட்டுப்பாடு அதாவது அதோட பாப்புலேஷன் டிக்ரீஸே ஆக மாட்டேங்குது. இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. வருஷம் வருஷம் வந்து நிறைய நாய்க்குட்டிங்க வந்து பிறந்து கஷ்டப்படுறதுக்குன்னே பிறக்குது. ஏன்னா திருநாய்கள்லாம் வந்து யாரும் எடுத்து வளர்த்த மாட்டாங்க. நான் எடுத்து வளர்த்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வளர்த்துறதே வந்து ஒரு திருநாய் வந்து அதோட குட்டி போட்டு அதை நான் வளர்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த நாய்க்கு வந்து ஆல்ரெடி ஒரு கேன்சர் இருந்துச்சு. பெரிய இப்போ நான் வளர்த்துற நாய்க்குட்டியோட அம்மா அதுக்கு வந்து ஒரு கேன்சர் இருந்துச்சு. அதை நாங்கள் சரி பண்ணி கொடுத்தோம். இப்போ அதோட குட்டியை தான் நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பேர் தான் பண்றாங்க. நிறைய பேர் வந்து கல் எடுத்து அடிக்கிறதுலே குறியா இருக்காங்க. இந்த ரூல்லாம் கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா மக்கள்லாம் சேர்ந்து ஆப்போசிட்டா நிறைய வேர்ட்ஸ் விடுவாங்க. கண்டிப்பா இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மக்கள் அதுக்கெல்லாம் விட மாட்டாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம். ஏன்னா அவன் குடிசையில் இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம ஆசையை வளர்க்குற நாயோ பூனையோ குதிரையோ மாடோ நல்லா சாப்பிடணும்னு நினைச்சு நிறைய சாப்பாடு போடுவாங்க. அதுலயும் இப்ப கை வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து வேற லெவல்ல பிளாஸ்ட் ஆக போகுதுங்கிறது கண்டிப்பா நிச்சயம். நம்ம ரெஸ்பெக்டபிள் மதுரை மேயர் வந்து இந்த ரூலை வந்து திருப்பி பேக் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பாதிக்கப்பட போறது வந்து கண்டிப்பா வீட்டில் இப்போதைக்கு நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற பெட்ஸும் கூட கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல இந்த ரூல்ஸ்னால. ஏன்னா கண்டிப்பா ரொம்பலாம் மெனக்கிட்டுலாம் விளக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 750 ரூபா எதுக்கு தண்டமா கட்டிட்டு பசங்க துரத்தி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேர் பண்ணுவாங்க. எல்லாருமே பண்ணுவாங்கலாம் சொல்ல. ஒரு சில பேர் கண்டிப்பா பண்ணுவாங்க. அப்படி பண்ற ஒரு சிலர்னால பாதிக்கப்படப்படுறது அவங்க வளர்க்குற அந்த நாய் தான். அவங்க செல்லமா வளர்த்த அந்த அப்பாவி நாய் தான். அட்லீஸ்ட் அது இப்போ வரைக்கும் நிம்மதியாக சாப்பிட்டாச்சும் இருக்கும். ஒரு வேளையாவது சாப்பாடு போடுவாங்க, தண்ணியாவது வைப்பாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் போச்சுன்னா அது அவ்வளோதான். அது ஆல்ரெடி கஷ்டப்பட்டு இருக்கிற நாயை கூட சேர்ந்து அதுவும் கஷ்டப்பட வேண்டியதான். ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்றும் எலைட் யூரோப்பியன்ஸ் கிடையாது. இஷ்டத்துக்கு இந்த மாதிரி டேக்ஸ் போட்டு அடிக்கிறதுக்கு. நம்ம வந்து ரொம்ப இருக்கலே வறுமையில் இருக்கிற நாடு. வறுமையில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க. அட்லீஸ்ட் எங்களோட உரிமையவாது எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தாரு ஒரு ட்வீட்டு. அதான் உண்மையும் கூட. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக போய் சேரும்னு நினைக்கிறேன் மேயர்கிட்ட. இந்த மாதிரி ஒரு ரூலை வந்து ஃபியூச்சரில் கொண்டே வரக்கூடாது. அதுக்கு பதிலாக ப்ராப்பரான ரோடை போடுறதுக்கு ஒரு ரூல்ஸை போடுங்க. நாடு ஃபுல்லாக 90%, 95% வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக மட்டமான ரோடு தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் குண்டும் குழியும் தான். இப்போ நான் இந்த வீடியோ இப்போ நான் என் ஃபோன் எடுத்துகிட்டு போய் ரெக்கார்ட் பண்ணேன்னு வைங்களேன், ஃபுல்லாமே வந்து மட்டமான ரோடு தான். இப்போ என் வீட்டை சுற்றி இருக்கிற தெரு எல்லாமே தோண்டி தான் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடியுமே வந்து ரொம்ப சூப்பரான ரோடெலாம் கிடையாது. அதுக்கான ரூல்ஸை ப்ராப்பராக கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
ஏன்னா வைங்களேன், நம்ம வந்து இவங்க வந்து மனுஷங்களுக்கே ப்ராப்பரான ஒரு ஃபெசிலிட்டி குடுக்க மாட்றாங்க. இன்னைக்கு வந்து எவனுக்காவது அர்ஜென்ட்டா ஒண்ணு கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பப்ளிக் டாய்லெட்ல போ முடியுமா மூக்க மூடாம? அதான் பாருங்க, மக்களுக்கே ப்ராப்பரான ஃபெசிலிட்டி கிடையாது. இவங்க இவங்க எங்க போயிட்டு வந்துட்டு பெட்ஸ் எல்லாம் பாத்துக்க போறாங்க. நாயெல்லாம் பாத்துக்க போறாங்க, பராமரிக்க போறாங்க. அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு. நான் இவ்ளோ ஹார்ஷாலாம் கொஞ்சம் பேசிட்டேனோன்னு தோணுது. பரவால்ல இருந்தாலும் இத எப்படியும் எனக்கு இருக்கிற 200 சப்ஸ்கிரைபருக்கு இதெல்லாம் கொண்டு போய் ஒண்ணும் சேரவே சேராது. 2 வியூஸ்க்கே முக்குது. இருந்தாலும் ஒரு போடுவோம். யாராவது ஒருத்தராச்சும் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன். இது வந்து புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து இந்த நியூஸ் வந்து ரொம்ப அ தப்பா இருந்துச்சு. அதனால தான் வந்து ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங்.